ஒரு காலத்தில் சூரியகிரி என்ற அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தை வீரசேனன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தார். அவருக்கு 3 மகள்கள் இருந்தனர். மூத்த மகள் நந்தினி. அவள் தைரியமானவள், எதிலும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பாள். 2வது மகள் மாலவிகா. அவள் மிகவும் அழகானவள், பேசுவதில் திறமைசாலி, யாரையும் எளிதாக கவர்ந்து விடுவாள். ஆனால் இளைய மகள் ஆனந்தி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானவள். அவள் அதிகமாக பேச மாட்டாள். அரண்மனையில் எப்போதும் அமைதியாகவே இருப்பாள். இதனால் எல்லோரும் அவளை அமைதியான இளவரசி என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அவளுடைய அக்காக்கள் அடிக்கடி அவளை கிண்டல் செய்வார்கள். ஒரு நாள் நந்தினி சிரித்துக் கொண்டு, இவளுக்கு பேசவே தெரியாது, நாளைக்கு எப்படி நாட்டை ஆளப் போகிறாளோ என்று சொன்னாள். அதற்கு மாலவிகாவும் சிரித்துக் கொண்டு, உண்மைதான், இவள் ஒரு இளவரசி மாதிரி கூட தெரியவில்லை என்று கூறினாள். ஆனால் ஆனந்தி எதுவும் பேசவில்லை. அவள் அமைதியாக இருந்தாள். ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை இருந்தது. அந்த ராஜ்யத்தில் மிகவும் புத்திசாலியான பெண் ஆனந்திதான். மற்றவர்கள் பேசும்போது அவள் கவனமாக கேட்பாள். மற்றவர்கள் சண்டையிடும் போது அதற்கான காரணத்தை புரிந்து கொள்வாள். மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களை கூட அவள் கவனித்து விடுவாள். ஒரு நாள் சூரியகிரி அரண்மனைக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்தது. அண்டை நாட்டான சந்திரபுரி ராஜ்யத்திலிருந்து ஒரு திருமண அழைப்பு வந்திருந்தது. அந்த நாட்டின் இளவரசர் அர்ஜுன் மன்னனின் 3 மகள்களில் ஒருவரை திருமணம் செய்ய விரும்புவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் ஒரு நிபந்தனை வைத்திருந்தார். அழகை பார்த்தோ செல்வத்தை பார்த்தோ முடிவு செய்ய மாட்டேன் என்றார். 3 பேரையும் சந்தித்து அவர்களின் குணத்தை அறிந்த பிறகுதான் முடிவு செய்வேன் என்றார். இந்த செய்தி வந்ததும் அரண்மனை முழுவதும் உற்சாகமாக மாறியது. நந்தினியும் மாலவிகாவும் உடனே தயாராக ஆரம்பித்தார்கள். புதிய ஆடைகள் வாங்கினார்கள். விலையுயர்ந்த நகைகளை அணிந்தார்கள். இளவரசரை கவர என்ன பேச வேண்டும் என்று கூட பயிற்சி எடுத்தார்கள். ஆனால் ஆனந்தி மட்டும் எதுவும் செய்யவில்லை. அதை பார்த்து மாலவிகா சிரித்துக் கொண்டு, நீ முயற்சி கூட செய்ய வேண்டாம், உன்னை யாரும் தேர்வு செய்யப் போவதில்லை என்றாள். ஆனந்தி வழக்கம் போல அமைதியாக இருந்தாள். சில நாட்களுக்கு பிறகு இளவரசர் அர்ஜுன் அரண்மனைக்கு வந்தார். அவர் ஒரு சாதாரண இளவரசர் அல்ல, போரில் வெற்றி பெற்ற வீரர். அதே நேரத்தில் நல்ல அறிவாளியும். முதலில் அவர் நந்தினியை சந்தித்தார். நந்தினி தன்னுடைய திறமைகளை பற்றி நீண்ட நேரம் பேசினாள். ஆனால் அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனப்பாடம் செய்தது போல இருந்தது. பிறகு அவர் மாலவிகாவை சந்தித்தார். அவள் மிகவும் இனிமையாக பேசினாள். ஆனால் அவளுடைய ஒவ்வொரு சிரிப்பும் நடிப்பை போல தோன்றியது. இறுதியாக அவர் ஆனந்தியை சந்தித்தார். ஆனந்தி அமைதியாக நின்றாள். 1 நிமிடம் கடந்தது, 2 நிமிடம் கடந்தது. ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. அரண்மனையில் இருந்தவர்கள் எல்லாரும் சங்கடமாக உணர்ந்தார்கள். நந்தினி மெதுவாக சிரித்தாள். மாலவிகாவும் கேலியாக பார்த்தாள். ஆனால் இளவரசர் அர்ஜுன் மட்டும் அங்கிருந்து நகரவில்லை. அவர் ஆனந்தியை ஆழமாக பார்த்துக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து, நீ பேசாதவள் இல்லை என்று சொன்னார். ஆனந்தி அவரை பார்த்தாள். நீ பேசுவதற்கு முன் யோசிப்பவள் என்று அவர் தொடர்ந்தார். ஆனந்தி மெதுவாக தலையசைத்தாள். அந்த ஒரு நொடியில் இளவரசருக்கு ஆனந்தியை பற்றிய ஆர்வம் உருவானது. அடுத்த நாள் இளவரசர் ஒரு சோதனையை அறிவித்தார். 3 இளவரசிகளும் அவருடன் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்றார். அது ஒரு வேட்டை அல்ல, அவர்களின் குணத்தை அறியும் சோதனை. காலை நேரத்தில் அனைவரும் காட்டிற்கு புறப்பட்டார்கள். நந்தினி எப்படியாவது தன்னை நிரூபிக்க வேண்டும் என்று முயன்றாள். மாலவிகா எப்படியாவது இளவரசரின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் ஆனந்தி மட்டும் அமைதியாக சுற்றியுள்ள அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். சில மணி நேரங்கள் கடந்தன. திடீரென்று எதிர்பாராத சம்பவம் நடந்தது. சில மர்ம நபர்கள் அரச காவலர்களை தாக்கினார்கள். அனைவரும் பதற்றமடைந்தார்கள். அங்கிருந்தவர்கள் சிதறி ஓட ஆரம்பித்தார்கள். அந்த குழப்பத்தில் இளவரசர் அர்ஜுன் காயமடைந்து காட்டினுள்ளே சிக்கிக் கொண்டார். ஆனால் அதை யாரும் கவனிக்கவில்லை, ஒரே ஒருவரை தவிர, ஆனந்தி. மற்றவர்கள் பாதுகாப்பான இடத்துக்கு சென்றபோது ஆனந்தி மட்டும் இளவரசரை தேடி காட்டிற்குள் சென்றாள். பல மணி நேரம் தேடிய பிறகு ஒரு பெரிய மரத்தின் அருகே காயமடைந்து அமர்ந்திருந்த இளவரசரை கண்டுபிடித்தாள். அவள் அருகில் இருந்த மூலிகைகளை எடுத்து அவரது காயத்திற்கு வைத்தாள். பிறகு மெதுவாக அவரை அழைத்துக் கொண்டு முகாமிற்கு திரும்பினாள். இருவரும் முகாமிற்கு வந்தபோது அனைவரும் அதிர்ச்சியடைந்தார்கள். நந்தினி அதிர்ச்சியுடன் கேட்டாள், ஆனந்தி, இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று உனக்கு எப்படி தெரிந்தது? அங்கே இருந்த அனைவரின் பார்வையும் ஆனந்தியின் மீது திரும்பியது. இதுவரை யாரிடமும் அதிகமாக பேசாத ஆனந்தி மெதுவாக முன்னே வந்தாள். அவள் முதல் முறையாக அனைவரையும் நேராக பார்த்தாள். பிறகு அமைதியான குரலில் சொன்னாள், இளவரசர் காயமடைந்த போது அவர் உதவி கேட்டு கத்தினார். அந்த சத்தம் எல்லோருக்கும் கேட்டிருக்கும். ஆனால் பயத்தில் ஓடிக்கொண்டிருந்ததால் யாரும் அதை கவனிக்கவில்லை. ஒரு நொடிக்கு அங்கே இருந்தவர்கள் அனைவரும் அமைதியாகிவிட்டார்கள். ஆனந்தி தொடர்ந்து சொன்னாள், நான் மட்டும் திரும்பி பார்த்தேன், அதனால் தான் அவரை கண்டுபிடிக்க முடிந்தது.
பேசி முடித்தவுடன் யாராலும் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அந்த நாளில் முதல் முறையாக அனைவரும் ஆனந்தியை வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். சில நாட்கள் கழித்து இறுதி முடிவை அறிவிக்கும் நாள் வந்தது. அரண்மனை முழுவதும் மக்கள் கூட்டம் நிரம்பியிருந்தது. எல்லோருடைய மனதிலும் ஒரே கேள்வி, இளவரசர் யாரை தேர்வு செய்யப் போகிறார்? நந்தினியா, மாளவிகாவா, அல்லது ஆனந்தியா? இளவரசர் அர்ஜுன் எழுந்து நின்றார். மண்டபம் முழுவதும் அமைதி நிலவியது. பிறகு அவர் தனது முடிவை அறிவித்தார். நான் தேர்வு செய்திருப்பது. சில வினாடிகள் அனைவரும் மூச்சை நிறுத்தி காத்திருந்தார்கள். ஆனந்தியை. உடனே அரண்மனை முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது. பலரால் அதை நம்பவே முடியவில்லை. என்ன, ஆனந்தியா? அவள்தானா என்று மக்கள் கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள். அப்போது இளவரசர் கை உயர்த்தி அனைவரையும் அமைதிப்படுத்தினார். பிறகு ஆனந்தியை பார்த்து சிரித்தார். அழகானவர்களை நான் நிறைய பார்த்திருக்கிறேன், புத்திசாலிகளை கூட பார்த்திருக்கிறேன். ஆனால் மற்றவர்கள் கவனிக்காததை கவனிக்கும் ஒருவரை நான் முதல் முறையாக பார்க்கிறேன். ஒரு ராணிக்கு அதுதான் மிகப்பெரிய தகுதி. அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆனந்தியின் கண்கள் கலங்கின.